இது தலத்தினுடைய பெருமையை சொல்லி இந்த தலத்தை வழிபடுங்கள். மூர்த்தி தலம் தீர்த்தம் 3 சொன்னேன்ல, இப்பெல்லாம் மூர்த்தியினுடைய சிறப்பு படித்தோம். இப்ப தலத்தினுடைய சிறப்பை சொல்லுகிறார். இறையவன் ஈசன் எந்தை இமையோர் தொழுது ஏத்த நின்ற கரையணி கண்டன். இதுக்கெல்லாம் அர்த்தம் வேண்டியதில்லை. வெண்தோடு அணி காதினன். வெண்தோடு, தோடு என்பது ஓலை என்ற பொருள்ல வருது. வெண்தோடு, வெண்தோடு அணி காதினன். காலத்து அன்று மறைமொழி வாய்மையினான். காலத்து அன்று மறைமொழி வாய்மையினான். அன்று காலத்து மறைமொழி வாய்மையினான் மாற்றிக்கொள்ளணும். அது என்னன்னு கேட்டா, சங்கார காலம். சங்கார காலத்துல கொஞ்ச காலம் உயிர் இளைப்பாரி கொண்டிருக்கும். இளைப்பாரி கொண்டிருக்கிற காலத்துல இறைவன் எந்தெந்த உயிருக்கு என்னென்ன அளவு பக்குவம் இருக்குன்னு பார்த்து அடுத்தாவில் எந்தெந்த உயிருக்கு என்ன உடம்பு கொடுக்க வேணும்னு சிந்தித்து கொண்டிருப்பான். அதுக்கு கேவலத்திலே நிகழ்கின்ற ஐந்தொழில் அப்படின்னு அர்த்தம். அது சூக்கும் ஐந்தொழில், அதிசூக்கும் ஐந்தொழில் சொல்லுவாங்க. அந்த ஐந்தொழிலின் படி மீண்டும் சிருஷ்டி பண்றான். சிருஷ்டி பண்ண பொழுது எந்த காலத்திலே அவற்றுக்கு ஞானம் வேண்டுமோ அந்த காலத்தில் அந்த ஞானம் கிடைக்கும்படியாய் சதாசிவ தத்துவத்தில் இருந்து மறைகளை ஓதித்தான். அதுதான் அன்று. அன்று என்பது சிருஷ்டி தொடங்கிய காலத்துல, காலத்து ஆன்மாக்களுக்கு ஞானம் கிடைக்க வேண்டிய காலத்தை அறிந்து மறைமொழி வாய்மையினான். மறையினை மொழிபவன் அவன் வாய்மையன் ஆகையினாலே அவன் மொழிந்த மறைமொழியும் வாய்மை மொழியாக இருக்கும். மறைமொழி வாய்மையினான். மலையாளோடு மண்ணு சென்னி பிறையணி செஞ்சடையான். பிரமாபுரம் பேணுமினே. பதிகம் முழுவதும் இப்படியா வருங்க. பிரமாபுரம் பேணுமினே. அங்க பிரமபுரத்துறை ஈசனை சொன்னார். அது மூர்த்தியை சிறப்பித்து பாடியது, இது தலத்தை சிறப்பித்து பாடியது. இந்த பாட்டுல காலத்து அன்று மறைமொழி வாய்மையினான் அந்த தொடர் நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அது சிருஷ்டி காலத்துல ஆன்மாக்களுக்கு ஞானம் கிடைப்பதற்காக சதாசிவமூர்த்தியாக நின்று வேத ஆகமங்களை அருளி செய்தது சொல்லுகிறது. அடுத்த பாட்டு போறோம். சடையினன் சாமவேதன் சரி கோவணவன் மழுவாள் படையினன் பாய்புலி தோளுடையன் மறை பல்கலை நூல் உடையவன். மறை பல்கலை நூல் உடையவன் மேல பாட்டுல சொன்னார்ல, காலத்து அன்று மறைமொழி வாய்மையினான். அதுதான் இங்க மறையும் அந்த மறையை உணர்ந்து கொள்வதற்கு வேண்டிய பல கலைகள் சாஸ்திரங்களும் ஆகியவற்றை சொன்னவன். மறை பல்கலை நூல், மறையினையும் பல கலை நூல்களையும் என்று உண்மை தொகையா அர்த்தம் பண்ணணும். உடையவன் ஊனமில்லி. இதோட ரொம்ப நல்ல ஞாபகம் சொல்லணும். ஊனம் இல்லி. ஊனம் இல்லைன்னா குறையில்லாதவன் அர்த்தம். ஊனம் என்பதுக்கு குறைன்னு அர்த்தம். ஆனா இந்த இடத்துல எப்படி அர்த்தம் பண்ண வேணும்னா ஊனத்துக்கு காரணமான மலம் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம் பண்ணணும். ஊனம் என்பது குறை. ஆன்மாக்களுக்கு ஊனம் உண்டு. ஆன்மாக்களுக்கு ஊனம் எதனால வந்தது? மலத்தினால வந்தது. அவனுக்கு ஊனம் இல்லை. ஏன் அவனை ஊனம் இல்லைன்னு சொல்றோம்? அவனுக்கு இயல்பாகவே மலம் இல்லை ஆகையினால ஊனம் இல்லை. இறைவனுக்குரிய எண்குணங்கள்ல அனாதியே பாசங்களின் நீங்குதல் அப்படின்னு ஒண்ணு உண்டுங்க. இயல்பாகவே பாசங்களின் நீங்குதல் அப்படின்னு ஒன்று. நாமும் பாசங்களில் நீங்கிறோம். இயல்பா நீங்கிறதல்ல, அடுத்தவருடைய துணையினால் நீங்கிறோம். அவன் பாசங்களில் நீங்குதல் இல்லைங்க, அவனுக்கு பாசமே இல்லை. பாசமே இல்லை என்பது தான் இயல்பாகவே பாசங்களில் நீங்குதல் என்று அவனுடைய எண்குணத்துல ஒன்றாக வைத்து சொல்லி இருக்கிறோம். ஆகையினால அவனுக்கு மலம் இல்லை, ஆகையினாலே ஊனம் இல்லை. நமக்கு மலம் உண்டு, ஆகினாலே ஊனம் உண்டு. நம்முடைய ஊனத்தை கழிப்பதற்காகத்தான் ஊனம் இல்லையாகிய அவன் மறையும் பல கலை நூல்களும் ஓதினான். ஆகையினால அவன் ஊனம் இல்லாதவனாயிருந்து மறையும் பல கலை நூல்களும் ஓதினான். ஆகையினாலே அந்த மறையும் பல கலை நூல்களும் நம்முடைய ஊனத்தை போக்கும் அப்படிங்கிற அடையாளம். அப்படியானா மற்ற சமயத்துல எல்லாம் அவங்களுக்கு வேதம் இருக்குதே அப்படின்னு கேட்டா அவர்களாம் நம்ம போல மனிதர்களாலே ஆக்கப்பட்ட வேதம். நம்ம போல மனிதர்களால் ஆக்கப்பட்ட வேதம்னா என்ன அர்த்தம் கேட்டா, நாம் எப்படி குறைவுடையவர்களோ அதை போல அவர்களும் குறைவுடையவர்கள். குறைவுடைய நமக்கு குறைவுடைய ஒருவன் செய்த நூல் உபயோகப்படுமா? படாது. குறைவுடைய நமக்கு குறையில்லாத ஒருவன் செய்த நூல் தான் உபயோகப்படும். ஆகையினால மறை பல்கலை நூல் ஓதினான் என்று அவனை சொல்லி அதோடு சேர்த்து ஊனம் இல்லி அப்படிங்கிற விஷயத்த அழுத்தமா சொல்லி வச்சுக்கிறார். நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஊனம் இல்லி உடனாய் உமைநங்கை என்னும் பெடையோடும் பேணும் இடம். உடனாக என்று ஒரு பாதியாக உமையம்மையோடு கூடியிருக்கிறவன் அவனுடைய பிரமாபுரத்தை பேணுமின். பேணுதல் என்பதற்கு
போற்றுதல் அப்படின்னு அர்த்தம். நம்ம மனசை விட்டு நீங்காம வச்சு காவந்து பேணுதல்னா காவந்து பண்ணுதல், போற்றுதல் அர்த்தம். தந்தை தாய் பேண், தந்தை தாயை காப்பாற்று. காப்பாற்று என்ன அர்த்தம்? அவளுக்கு ஒரு தீங்கும் வராம பொதிந்து வைத்து காப்பாற்ற வேண்டும் என்று சொல்றோம்ல, அதை போல இந்த பிரமாபுரத்தை நீங்கள் எப்பொழுதும் மனத்திலே இருத்தி அதை புகழ்ந்து பேசி வர வேண்டும். அந்த நினைவுக்கு ஒரு ஊனமும் வராம பார்த்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு தான் பேணுதல் அப்படின்னு பேர். சிவத்தை பேணுதல், சிவத்தை பேணின் தவத்துக்கு அழகு. சிவத்தை பேணுவது எங்க? அதுதான் நம்மை பேணுகிறது. நாம போய் அதை பேணுதல் என்பது எவ்வாறு அப்படின்னு கேட்டா, நம் நினைவிலே ஒரு குறையும் நேராகவாறு நாம் பார்த்து கொண்டுதான் சிவத்தை பேணுதல் அர்த்தம். மானியை நாடு காலன், மானினா பிரம்மச்சாரின்னு அர்த்தம்ங்க, மார்க்கண்டேயனை குறிக்கிறது. மானியை நாடு காலன் உயிர் மாய்தரச் செற்று காளிய காளி காணிய ஆடல் கொண்டான். காணிய காணுவதற்காக, காணும்படியாக, செய்ய என்ற வினையை சென்றது. காணிய ஆடல் கொண்டான் கலந்து ஊர் வழி சென்று பிச்சை ஊன் இயல்பாக கொண்டு, ஊரிலே சென்று கலந்து பிச்சை ஏற்பதை தனக்கு இயல்பாக கொண்டிருக்கிறான். அங்கு உடனே உமை நங்கையோடும் பேணிய கோயில் மண்ணும் பிரமாபுரம் பெணுமினே. பாரிடம் விண்ணும் எங்கும் பயில் நஞ்சு பறந்து மிண்ட. பார்க்கடல் கடந்த நஞ்சு பூமி ஆகாயம் எல்லா பக்கமும் பறந்தது. அது வலிமை உடையதாக திகழ்ந்து. மிண்டுதல்னா வலிமை கொள்ளுதல் அர்த்தம். மிண்ட பேரிட தேவர்கணம் பெருமான் இது கா எனலும். அதனால பேரிடர் உற்ற தேவர்கணங்கள் பெருமை, இதனால் எங்களை காப்பாற்றுவாயாக என்று சொன்னான். பெருமான் விழிங்க, அண்மை விழி. பெருமான் இது கா எனலும் ஓரிடத்தே கறந்து. எங்க? பாரிடம் விண்ணும் பறந்த நஞ்சை கையிலே வரும்படியாக கறந்து கொண்டு வந்தான். ஓரிடத்தே கறந்து, அதை உண்டு கண்டத்திலே கறந்து வைத்தான். ஓரிடத்தே கறந்து அங்கு உமை நங்கையுடன் உடனே பேரிடமாக கொண்ட பிரமாபுரம் பெணுமினே. நச்சரவச் சடைமேல் நளிர் திங்களும் ஒன்ற வைத்து அங்கு அச்சம் எழ விடைமேல் அழகார் மழுவேந்தி நல்ல இச்சை பகர்ந்து மிக இடுமின் பலி என்று நாளும் பிச்சைகள் அண்ணல் நன்னும் பிரமாபுரம் பெணுமினே. இது பிச்சாடன வேடத்தை சொல்றார். நாளும் பிச்சைகள் அண்ணல், பிச்சைக்கு தினம் போவான். போய் அவன் என்ன கேட்பான்? இடுமின் பலி, பலியிடுங்கள், பிச்சை கொடுங்கள் அப்படின்னு கேட்பான். அப்படி கேட்கிற பொழுது அவர்கள் விரும்பும்படியான நல்ல நயமான வார்த்தைகளை பேசுவான். இச்சை பகர்ந்து, பிச்சை கேட்கிற பொழுது அதிகாரம் பண்ணி கேட்க முடியாது இல்ல, அதனால இச்சை பகர்ந்து மிக இடுமின். ஆனா அவன் பேசுறது தான் இச்சை பகர்வதா இருக்கிறது. ஆளை பார்த்தா ரொம்ப பயமான ஆளா இருக்கிறான். எப்படி? மழுவேந்தி இருக்கிறான். அந்த மழுவேந்தி இருப்பதனால அவன் பார்க்கிறவங்களுக்கு பயம் வருது. அச்சம் எழ விடை மேல் அழகார் மழு ஏந்தி. அவனை அச்சம்தான் எழணுங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சம் அப்படி மேல பார்த்தா திங்கள் ஒன்றை வைத்திருக்கிறான். நளிர் திங்கள், குளிர்ந்த திங்களை வச்சிருக்கிறான். அதுவும் பக்கத்துல நச்சு அரவமும் வச்சிருக்கிறான். இவனை விரும்புவதா, கோபிப்பதா, அருவறுப்பதா, என்ன பண்றதுன்னே தெரியல. எல்லாம் அவன்கிட்ட இருக்கு. அப்ப நச்சரவ சடை இருக்கிறது, அதன் மேல் திங்கள் இருக்கிறது. அப்புறம் விடைமேல் வருகிறான், அழகிய மழுவை ஏந்தி நிற்கிறான். ஆனா பேசுவது இச்சையான வார்த்தைகள் பேசுகிறான். இச்சை பகர்ந்து மிக இடுமின் பலி என்று நாளும் பிச்சை கொள்ளண்ணல். இந்த பாட்டு பிச்சாடன வேடத்திலே இறைவன் பிச்சை எடுக்கிற தன்மையை ஒரு இலக்கிய நயன்பட சொல்லி வைத்திருக்கிறார். அடுத்த பாட்டு. பெற்றவன் முப்புறங்கள் பிழையாவண்ணம் வாளினால் செற்றவன். பெற்றவன் என்பதற்கு பெற்றம் உடையவன். பெற்றம்னா விடை, ரிஷபம். பெற்றவன், பெற்று, பெற்றம், ரிஷபம் அப்படின்னு அர்த்தம் எழுதியிருக்கிறாங்க. நான் வேற அர்த்தம் நினைக்கிறேன். அதுக்கு தமிழ்ல பெற்று என்று ஒரு சொல் உண்டு. அந்த சொல்லுக்கு பெருக்கம் அப்படின்னு அர்த்தம். இது சொல்லுதையா தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினால அவன் பெருக்கம் உடையவன், எல்லாவற்றிலும் பெரியவன் அவன். ஆகினால பெற்றவன். முப்புறங்கள் பிழையாவண்ணம் செற்றவன். முப்புறங்களை ஏன் செற வேண்டும், அழிக்க வேண்டும்? அவன் எல்லாருக்கும் துன்பம் போட்டு கொடுத்து கொண்டிருக்கிறது. எனவே துன்பம் செய்யாதபடி அழித்தான். பிழையாவண்ணம் செற்றவன். செஞ்சடையில் திகழ் கங்கை தன்னை தரித்திட்டு ஒற்றை விடையினாய் உமை நங்கையோடும் உடனே பெற்றிமையால் இருந்தான். பெற்றிமை தன்மை, தன் தன்மை தெரியாம பிரமாபுரத்தில் எழுந்தருளி இருந்தான்.
அத்தகைய பிரமாபுரத்தை பேணுங்கள். வேதம் மலிந்த ஒலி. இந்த பாட்டுல பிரமாபுரத்துல நிறைய சப்தம் இருக்குது. என்ன சப்தம் இருக்குன்னு சொல்றார். வேத ஒலி இருக்குது, விழவின் ஒலி இருக்குது, வீணை ஒலி இருக்குது, கீதத்தின் ஒலி இருக்குது. இந்த ஒலிகளெல்லாம் சேர்ந்து இருக்கிறது அந்த ஊர். வேதம் மலிந்த ஒலி, விழவின் ஒலி, வீணை ஒலி, கீதம் மலிந்து உடனே கிளற திகழ் பவ்வம் மறை ஓதம் மலிந்து. பவ்வம் மறை ஓதம் மலிந்து. மறை பவ்வ ஓதம் போல மலிந்து. வேதத்தின் ஒலி கடல் ஒலி போல. பவ்வம் கடல். ஓதம் மலிந்து உயர் வான்முகடேற ஒன் மால்வரையான் பேதையோடும் இருந்தான் பிரமாபுரம் பேணுமினே. பவ்வம் மறை ஓதம் மலிந்து என்பதற்கு மறை பவ்வ ஓதம் போல மலிந்து கூட்டி உரை பண்ணோம். அப்படி இல்லாம பவ்வம் ஓதம் மலிந்து. சீகாழியை கடற்கரை நகரமா பாடுறது வழக்கு பழைய காலத்துல. ஆகையினால ஓதம் மலிந்து என்று பாடினார் என்று அர்த்தம் பண்ணலாம். அடுத்து இமையவர் அஞ்சி ஓட எதிர்வாரவர் தம்மையின்றி அமைதரு வல்லரக்கன் அடர்த்து மலை அன்று எடுப்ப. ராவணன் அப்படி வர்றான். ராவணன் வர்றதை பார்த்து இமையவரெல்லாம் அஞ்சு ஓடினாங்க. இமையவரெல்லாம் அஞ்சு ஓடினாங்களே, இமயமலை ஏன் ஓடலைன்னு கேட்டாங்க. அது எப்படி ஓடும்? அது ஓடாது. அது இறைவன் எழுந்தருளி இருக்கிற மலையப்பா, இறைவனும் ஓட மாட்டான், அவன் எழுந்தருளி இருக்கிற மலையும் ஓடாது அப்படின்னா. அப்படியா, அதை நாம் தூக்கி அசைச்சு அப்படி அந்த பக்கம் வச்சுடலாமே அப்படின்ட்டு போனான். அப்படி பாடி இருக்கிறார். அதுல இமையவர் அஞ்சி ஓட அவங்கெல்லாம் ஓடிட்டாங்க. எதிர்வார் ஒருவரும் இல்லை, ஒரே ஒரு எதிர் தான் இருக்குது. அது எது? இமயமலை. இமையவர் அஞ்சி ஓட எதிர்வாரவர் தம்மையின்றி அமைதரு வல்லரக்கன் அடர்த்து மலை அன்று எடுப்ப. அவன் ஏன் அடர்த்து மலையை அன்று எடுத்தான்? எதிர்வார் ஒருவரும் இன்றி வந்தான். இந்த மலை எதிராக இருக்குது, அது இது ஒண்ணுதானே நமக்கு எதிராக இருக்குது, அதை தள்ளி வச்சுள்ளான்ட்டு வந்தான். இமையவர் அஞ்சியோட எதிர்வாரவர் ஒரு சுவையா பாடி இருக்கிறார். அதை அந்த சுவைய அந்த இதுலதான் அறியணும். அவன் வர்றான், அப்படி அதை கற்பனை பண்ணணும். இவன் புறட்டு வர்றான், தேவர்கள் பார்த்து அஞ்சு ஓடுகிறார்கள். அவங்க ஓடினவர் வேற யாராவது இருக்கிறாங்களோ எதுக்கும் ஒருத்தரையும் காணாம். அப்புறம் பார்த்தா அந்த மலை தான் கண்ணுக்கு தெரிஞ்சுது. இது ஏன் எதிரை எதிர்த்து நிற்குது அப்படின்னா அந்த அமைப்புல பாடுறாரு அந்த பாட்டை. அப்படி சுவைக்கும் அது. இமையவர் அஞ்சிவோட எதிர்வாரவர் தம்மையின்றி அமைதரு வல்லரக்கன் அடர்த்து மலை அன்று எடுப்ப குமையது செய்து. குமைத்தல். குமைத்தல்னா அழித்தல் அர்த்தம். குமை செய்து முதல்நிலை தொழிற்பேருங்க. குமைத்தல் செய்து பாட. அழித்தான். அழித்தவன் அழித்தே விடல. இவன் அழித்த பொழுதுதான் அவனுக்கு ஞாபகம் வந்து, அடாடா இது இறைவனாச்சு, அவன் எழுந்தருளி இருக்கிற மலையாச்சு, நாம் இது எடுத்து தப்பாச்சேன்னு நினைச்சான். அப்பதான் புகழ்ந்து பாடினான். பாட அப்புறம் அவன் என்னென்ன கொடுக்கணும் எல்லாம் கொடுத்தான். பொற்ற வாளோடு நாள் கொடுத்திட்டு உமையோடு இருந்த பிரான் பிரமாபுரம் உண்ணுமினே. உண்ணுதல்னா நினைத்தல் அர்த்தம். மேலையெல்லாம் பேணுமினேன்னு சொன்னாரு. இந்த இடத்துல உண்ணுமின். உண்ணுதல்னா நினைத்தல், தியானித்தல் அர்த்தம். ஞாலம் அளித்தவனும் பிரம்மா அறியும் அடியோடு முடி காலம்பல செலவும் கண்டிலாமையினால். காலம்பல செலவும் எவ்வளவு காலமோ தேடிட்டு போனாங்க, காணவில்லை. காலம்பல செலவும் கண்டிலாமையினால் கதறி ஓலம் இட. ஓலம் இடுதல் அபயம் புகுதல். இவ்வளவு நாள் முயற்சி பண்ணி பார்த்தோம், உன்னை காண முடியல, நீயா காட்டினாதான் எங்களால காண முடியும், எங்க முயற்சியினாலே காண முடியாது என்று ஓலமிட்டார்கள். ஓலம் இட அருளி உமை நங்கையோடும் உடனாய் ஏல இருந்தகிறான் பிரமாபுரம் ஏத்துமினே. மேலே பாட்டு போலவே இந்த பாட்டும் ஒரு சுவையான பாட்டு. அந்த தொடருக்கு காலம் பல செலவும் கண்டிலாமையால் கதறி ஓலம் இட. அந்த பாவனையை வச்சிருக்கிறார். அவன் எவ்வளவு சிரமப்பட்டு எவ்வளவு காலம் தேடினான், காண முடியாதனால எவ்வளவு வருந்தினான், இனி இவனே காட்டினால் அன்றி முடியாது என்று உணர்ந்து புகழ்ந்தான் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் காலம்பெற செலவும் கண்டிலாமையினால் கதறி ஓலம் இட. அந்த ஒரு தொடர் ரொம்ப அருமையான தொடர். இதெல்லாம் அந்த தொனிங்க அந்த பாட்டை படிச்சு காட்டுற பொழுதே அது வரணும். காலம்பல செலவும் கண்டிலாமையினால் கதறி ஓலம் இட அப்படின்னு அந்த தொனியில வந்தா அந்த பொருள் சுவை தெரியும். அதே போல அந்த பாட்டு இமையவர் அஞ்சிவோட எதிர்வார் எதிர்வார் தம்மையின்றி அமைதரு வல்லரக்கன். அதெல்லாம் நல்ல பக்தி சுவை மட்டும் இல்லாம இலக்கிய சுவையும், பக்தி சுவை எவ்வளவு இருக்குதோ அந்த அளவுக்கு இலக்கிய சுவையும் உடையதாக இவருடைய பதிகங்கள் அமைந்தது. அப்புறம் ஏல இருந்த பிரான். ஏல பொருந்த ஏற்புடையதாக சொல்றோம் இல்லைங்களா, அதான் ஏல இருந்த பிரான் பிரமாபுரம் ஏத்துமினே. தோறும் அடையினார்
தொக்க பீலியர், மயிற்பீலியை கையில் வச்சுட்டு இருப்பாங்க. அவங்க நடக்கிற பொழுது எந்த பொருளும் இல்லாமல் அப்படி விலக்கி கொண்டு போவாங்க. நக்கரையர், உடையில்லாத இடுப்பினை உடையவர்கள். நக்கரையர் அவரவர் தன்மைகள் கண்டு அணுகேன் மின், அவங்கள பார்த்து தோர் ஒரு ஆடையினார், ஆஹா அழகான காவி ஆடை கட்டியிருக்காங்களா, நாமும் இந்த மாதிரி சன்னியாசியாகி காவி ஆடை கட்டிக்கலாமே, அதுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு சன்னியாசியாக ஆகாதீங்க. ஞானம் உணர்ந்து சன்னியாசியான பரவாயில்ல, காவியோட ரொம்ப அழகா இருக்குது. காவியில எத்தனை விதமான காவிகள் இருக்கு. ராமகிருஷ்ண மடத்துக்காரர் கட்டுற காவி ஒரு மாதிரியா இருக்கு, அதே மற்றவர்கள் கட்டுற, சில பேர் ரொம்ப முரட்டு துணியில காவி கட்டிப்பாங்க, சில பேர் ரொம்ப நயமான துணியில, சில பேர் ஆரஞ்சு நிறமான காவி கட்டிக்கிறாங்க. இது எத்தனையோ விதம் இருக்குது. பார்த்தா நமக்கு கூட கொஞ்சம் கட்டிக்கலாமான்னு ஆசை வரும். காவி ஆடை கட்டிக்கிறதுக்காகவா சன்னியாசியா போறது? ஞானத்தினாலே சன்னியாசியா போகும். அவர் சொல்றார், அவரவர் தன்மைகள் கண்டு அணுகேன் மின். மயிர்பீலியை கையில வச்சிருக்கிறாங்க. ஆஹா எவ்வளவு அருளுடையவர்கள், ஒரு சின்ன எறும்புக்கும் கூட தீங்குன்னு. இப்படித்தானே ஏமாந்து போனார் நம்ம மருள் நீக்கியார். அப்பர்னு சொல்லக்கூடாது, அப்பர் பின்னால வந்ததுதான் மருள் நீக்கியார். மருள் நீக்கியார் இருந்த காலத்துல இப்படித்தான் ஏமாந்து போனார். கொல்லாமை மறைந்துரையும் அமன் சமயம் குறுகினார் அப்படின்னு பாட்டு பண்ணார். அதனால அவரவர் தன்மை கண்டு அணுகேன், அருள் பெறுவீர். இவனை வழிபட்டால் திருவருள் பெறலாம், அங்கே நின்றால் திருவருள் பெற முடியாது. கவரொரு சிந்தை ஒன்றி, உங்க சிந்தை கவரொரு சிந்தையா இருக்குது. கவர்னா அருள் பெற விரும்புகின்றவர்களே அதற்கு பிரமாபுரத்தை ஏற்றுங்கள், அதை விட்டுடுங்க. அவரவர்கள் தன்மை கண்டு அணுகாதீர்கள், பிரமாபுரத்தை ஏற்றுங்கள். எப்படி ஏற்ற வேணும்? கவரூறு சிந்தை ஒன்றி ஏற்ற வேண்டும். இப்ப கவரூறு சிந்தையாக இருக்கிறீர்கள், அதை விட்டு ஒன்றிய சிந்தை உடையவர, ஒன்றி இருந்த நினைமைங்கள் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒன்றிய சிந்தை உடையவர்களாக இருந்து ஏத்துமின். எப்படி ஏற்ற வேணும்னு கேட்டா, இந்த முன்னே ஒரு பதிகம் படிச்சோம்ல, தத்துவம் கடந்த சுரூப சிவன் தான் இங்கே எழுந்தருளி இருக்கின்றன. இப்ப தடத்த சிவம் இங்கே எழுந்தருளி இருக்கிறது என்று அறிந்து வழிபடுங்கள். கழிகாலம் எல்லாம் படைத்த இவர் அவர், இவர் அவர் என்று மாத்திக்கணும். கழிகாலம் எல்லாம் படைத்த அவரே இவர் என்று. இவர் அவர் என்பதை அவர் இவர், அவரே இவர். அவர் என்பவர் யாரு? கழிகாலம் எல்லாம் படைத்த அவர். கழிகாலம் எல்லாம் படைத்த அப்படின்னா என்னன்னு கேட்டா, நம்ம தத்துவம் 3 வகையா இருக்குல்ல. சிவதத்துவம், அது சுத்த தத்துவம், அப்புறம் வித்யா தத்துவம் அல்லது மிஸ்ர தத்துவம், அப்புறம் பிரகிருதி தத்துவம். சுத்த தத்துவத்துக்கு பிரேரகாண்டம்னு பேர். ஆனா நமக்கு வந்திருக்கிற உடம்பு உலகம் எல்லாம் இங்கிருந்து தான் வருது. எங்க? அசுத்த மாயிலிருந்து வருகின்ற காலத்திலிருந்து தான் வருது. அசுத்த மாயில முதல்ல மாயிலிருந்து அப்புறம் காலம், நியதி, கலை, வித்தை. இந்த சுத்த தத்துவம் இருக்குது, அது இதை தொழிற்படுத்த தூண்டுவதுதானே வேற, அதுக்கு இங்க வேற ஒன்றும் வேலை இல்லை. ஆகினால் அதுக்கு பிரேர காண்டம், பிரேரித்தல்னா எழுப்புதல்னு அர்த்தம். எனவே பிரேர காண்டமாகியா நின்று கழிகாலம் எல்லாம் படைத்த, இறந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம் என்று 3 காலமாயிருக்கின்ற காலம், அது தொடர்பாக வருகின்ற ஏனைய தத்துவங்களையும் படைத்த அவரே. அப்படின்னு யாருப்பா? தடத்த சிவம். முன்ன சொன்னது சொரூப சிவம், கரையணி வேலுவர் போலும் அப்படின்றது சொரூப சிவம். இங்க ஐந்தொழில் செய்வதற்காக தத்துவத்துல கீழே இறங்கி வருது. வந்து நின்று அனந்தேஸ்வரரை தூண்டி அசுத்தமாயிலிருந்து காலதத்துவம் முதலாகிய தத்துவங்களை தோற்றுவிக்க செய்கிறது. அனந்தேஸ்வரர் தோற்றுவித்தாலும் செய்தவர் இவர் தான். ஆகையினால அவரே இவர் என்று, இவர் என்று இந்த தலத்தில் எழுந்தருளி இருக்கின்ற பிரமபுரீஸ்வரரை, இந்த பிரமபுரீஸ்வரரை நீங்க வேற யாரும் நினைக்காதீங்க, காலதத்துவம் முதலாயவற்றை படைத்த அவனே இவன், அவனே இங்கே மூர்த்தியாக எழுந்தருளி இருக்கிறான் என்று அறிந்து வழிபடுங்கள் அப்படின்னு சொல்றார். அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? தத்துவம் காலதத்துவம் முதலாக படைக்கப்படுகிறது. அந்த காலதத்துவம் முதலாக படைத்ததை இவன் தான் படைத்திருக்கிறான். அனந்தேஸ்வரத்துல தன்னுடைய திருவருள் சக்தி, அதிகார சக்தியை பதிக வைத்து படைத்திருக்கிறான் அப்படிங்கிற இந்த தத்துவ தோற்றங்களை இங்கே சொல்லுறான். கழிகாலம் எல்லாம் படைத்த, கழிகாலம் என்பது இறந்த காலம். காலதத்துவம் 3 வகையா இருக்கும், இறப்பு, நிகழ்வு, எதிர்வு என்று. இவரது கழிகாலம் என்று தொடங்கி இறந்த காலம் முதலாக இருக்கின்ற காலதத்துவங்களும் அதன் பின்னர் தோன்றுகின்ற தத்துவங்களை எல்லாம் படைத்த அவரே, தடத்த சிவமே இவர் இங்கே இலிங்க திருமேனி கொண்டிருக்கிறார் என்று அறிந்து ஏற்றுங்கள். வெறும் கல்லுன்னோ மந்திரம்னா நினைக்காதீங்க, சிவம் என்றே நினையுங்கள் என்று சொல்லி சொன்னார். இது ரொம்ப அருமையான பாட்டு. கழிகாலம் எல்லாம் படைத்த இவர் அவர் என்ற தொடர் ரொம்ப நல்ல தொடர், மனசுல பதிய வைத்துக் கொள்ள வேண்டும்.
உரைதரு நான்மறையோர் புகழ்ந்தேத்த ஒன் மாதினோடும் வரையென வீற்றிருந்தான். மலை போல இருந்தான் அப்படின்னு என்ன கேட்டா, சலிப்பின்றி இருந்தான், பிறரால் துளக்கப்படுவது இன்றி இருந்தான். மலை யாராலும் அசைக்கப்படாது. அவன் தான் ராவணன் அசைத்து பார்த்தானே, முடியலையே, அசைக்க போனா அவன் தான் ஆகப்பட்டு போனான். அதை போல இவன் இருந்தான். வரையென வீற்றிருந்தான் மலிகின்ற பிரமபுரத்து அரசினை ஏத்தவல்ல அணி சம்பந்தன் பத்தும் வல்லார் விரைதரு விண்ணுலகம் எதிர்கொள்ள விரும்புவரே என்று இந்த பதியத்தை முடிச்சிருக்கிறார். இந்த அளவில் இன்றைய தேவார சிந்தனையை நிறுத்திக் கொள்வோம். அடுத்த வகுப்பில் வேணுபுரம் என்ற பதியத்தை படிக்கிறோம். பாட்டு சொல்லுங்க. ஆமாங்க, அடுத்தாப்புல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அடுத்த வாரம் வர முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆகையினால அடுத்த வகுப்பு ஆகஸ்ட் மாதம் வச்சுக்கலாம். ஆகஸ்ட் மாதம் எப்பவும் போல 2வது வாரம். அன்னைக்கு ஏதாவது உங்களுக்கு உங்கள் கோயில் நிகழ்ச்சிகள் இருக்குதான்னு பார்த்துங்க. 9-8. ஆமாம், இப்படி இருந்தாலும் அந்த பாஷ்யம் வகுப்பு நடக்கும். இது நடந்தால் பார்ப்போம், நடக்காட்டா அதை முடிச்சு பாஷ்யம் வகுப்பு போடும். அது வந்துடல. அதான் அன்னைக்கு இங்கே வேற ஏதாவது உங்களுக்கு வகுப்பு நடத்துறது. ஆமாம், அடுத்த வாரம் வரலாம். அடுத்த வாரத்துக்கு வரலாம். பாஷ்ய வகுப்பு வரலாம். 2வது ஞாயிற்றுக்கிழமை தானே? 9. ஆமாம், வாழ்த்து சொல்கிறேன். இந்த வாழ்த்துக்கு முன்னால் வேற ஏதாவது பேசினா அந்த வாழ்த்து சொல்கிற ஒருமை கலைஞ்சு போகுது. வான்மிகள் வராது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன் குறை அரசு செய்க குறை விழாது நான் வராங்க நற்றவன் வேறு மல்க மேன்மைகள் செல்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செல்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செல்வ நீதி விளங்குக உலகமெல்லாம்.